இந்த வாட்டி சென்னை போகும்போது கப்பா சக்கா காந்தேரி ஹோட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது பெங்களூர்லேயும் இருக்குது, பட் சென்னை ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி போனேன். இதை பற்றி ரிவ்யூ கொடுக்க போகிறதில்ல இந்த ரீலில், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் நிறைய ரிவ்யூ கொடுத்தாச்சு. நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணது வந்து இவங்களோட சிக்னேச்சர் ப்ரான்ஸ் கோகனட் கறி நல்லா இருந்துச்சு. அது கறி கிடையாது, ஒரு மாதிரி ட்ரையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா கோகனட்டில் வறுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் கப்பா, இது வந்து கரிமீன் பொலிச்சேது, செம்மையாக இருந்துச்சு. பொலிச்சேது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் ஃபுட், அது ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இடியாப்பம் கடலை கறி ஃபார் வெஜிடேரியன்ஸ், அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இடியாப்பம், இந்த சின்ன இடியாப்பம். இது வந்து நெய் சோறு அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது நல்ல நெய் சோத்துல வந்து மட்டன் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலியோட இன்னொரு ஃபேவரட், இது வந்து ஃபிஷ் மொய்லி. நல்ல க்ரீமி கோகனட் மில்கில் ஃபிஷ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆப்பத்துக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ண ஒரு டிஷ் வந்து பழங்கஞ்சி. நான் ஆர்டர் பண்ணது நான்வெஜ் பழங்கஞ்சி, அதனால் எனக்கு வந்து ஃபிஷ் குழம்போல கொடுத்தாங்க. அட செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெயிட் பண்ணி சாப்பிட்ட ஒரு விஷயம் தான் இவங்களோட சிக்னேச்சர் கிளவுட் புட்டிங். ஐயோயோ, ஒரு வாயில போட்டா அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பழம்பொரியும் சக்கை பாயசம் ட்ரை பண்ணேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பென்சிவ் தான், ஆமாம், பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.